வணக்கம். நம்ம இந்த வீடியோல டாட்ல ரிகர்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிகர்ஷன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து ரைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அந்த ஃபங்ஷன சேம் அதே ஃபங்ஷன்லருந்து கால் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் ரிகர்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, எ ஃபங்ஷன் காலிங் இட்செல்ஃப். ஓகேங்களா? ஒரு ஃபங்ஷன் அதையே திரும்பி அகைன் கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் ரிகர்ஷன். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கோடோட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து என்கிட்ட ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஓகேங்களா? சம் ஆஃப் நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த ஃபங்ஷன் வந்து என்ன எதுக்காக அப்படின்னா, இப்ப நான் ஒரு இன்புட் வந்து 3ன்னு சொல்லிட்டு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து 3 பிளஸ் 2 பிளஸ் 1 ஈக்குவல் டூ 3, 3, 6. ஓகேங்களா? 6ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவுட்புட் வந்து வரணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ரோகிராம் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, இந்த ஃபங்ஷன்ல இருந்தே சேம் இதே ஃபங்ஷன நான் கால் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க சம் ஆஃப் நேச்சுரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபங்ஷன் இருக்கு. இந்த ஃபங்ஷன்ல இருந்து நான் திருப்பி இதே ஃபங்ஷன கால் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் தான் ரிகர்ஷன். இப்ப இதனோட அவுட்புட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். நம்மளுக்கு இதோட அவுட்புட் 6ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். இப்போ நானு என்ன பண்றேன், வேற ரிசல்ட் ஈக்குவல் டூ சம் ஆஃப் நேச்சுரல்ஸ் சொல்லி குடுத்து 3ன்ற நம்பர நான் வந்து ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றேன். ஓகேங்களா? இந்த மாரி இங்க இங்க வந்து பாஸ் பண்றதுக்கு பேரு இங்க வந்து ஆர்கியூமென்ட். இத வந்து ஆர்கியூமென்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க இருந்து வர வேல்யூவ இந்த எண்ண வந்து என்ன சொல்லுவோம் அப்டின்னா, பாராமீட்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க ஆர்குமென்ட், இங்க வந்து பாராமீட்டர். ஓகே. வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்றேன். n நாட் ஈக்குவல் டூ 0வா அப்படின்னு செக் பண்றேன். இப்ப nன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து வந்திருக்கு. இது வந்து 0வா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றேன். ஓகே. நாட் ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து என்ன பண்றேன், இருக்கிற நம்பர் பிளஸ் அதுல இருந்து ஒரு நம்பர மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இந்த மாரி ஒரு ஒரு நம்பரா மைனஸ் பண்ணினே வந்தோம் அப்படின்னா, ஒரு கட்டத்துல இங்க 1க்கு அப்புறம் என்ன ஆகும்? 0ன்னு சொல்லிட்டு வரும். அத வந்து இங்க வந்து செக் பண்றேன். அதாவது நாட் ஈக்குவல் டூ 0வா? இப்ப இந்த இடத்துல இந்த பார்ட்டுக்கு வருதுன்னா, அப்ப அது 0வா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப அது 0வா இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் 0ன்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன். இப்ப இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். பாருங்க, என்கிட்ட ஒரு ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட் இன்புட் 3ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த இந்த நம்பர வந்து நான் வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து பாஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்னன்னு இருக்கும்? இந்த பார்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த இந்த இடத்துக்கு வரும். ஸோ n பிளஸ் சம் ஆஃப் n மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல என்னன்னா 3 பிளஸ் அந்த ஃபங்ஷனுடைய n மைனஸ் 1. இதுக்கப்புறம் என்ன வரும்னா, இந்த இடத்துக்கு இப்ப n மைனஸ் 1ன்னா என்னது? 2. இப்போ 2 பிளஸ் n மைனஸ் 1. அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல 1ன்னு சொல்லிட்டு வருமா? இப்ப இந்த இடத்துல 1 பிளஸ் இந்த n மைனஸ் 1 என்ன ஆகும்? 0ன்னு சொல்லிட்டு ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? 0ன்னு சொல்லிட்டு வரும். இந்த 0ன்னு சொல்லிட்டு வரும்போது இந்த என்ன பண்ணிட்டோம்னா, ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இங்கருந்து 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ 1 பிளஸ் 0 1. அப்புறம் இங்க இருந்து 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். 2 பிளஸ் 1 3. ஸோ இங்கிருந்து 1 இங்க வந்து 2. ஸோ இந்த 2 வந்துட்டு அ இங்க இருந்து இங்க ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்க ரிட்டர்ன் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? 3. ஓகேங்களா? டோட்டலா 6ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். 3 கூட 2ன்றது ஆட் ஆகும். அதான் சம் ஆஃப் n மைனஸ் 1. இப்போ இது n, n மைனஸ் 1 வந்து என்னது? 2. சம் ஆஃப்
3 பிளஸ் சம் ஆஃப் நேச்சுரல்ஸ் n மைனஸ் 1. ஓகேங்களா? இப்படி வந்து வருமா? இந்த எக்ஸ்பிரஷன் எவ்வளோ ஆயிட்டு இதுக்கு ரிசல்ட்டா 2ன்னு சொல்லிட்டு வந்துரும். ஓகே 2ன்னு சொல்லிட்டு வந்துச்சா? இப்போ மறுபடியும் இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். என்னன்னா n மைனஸ் 1. இப்போ n மைனஸ் 1. இப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2ல இருந்து மைனஸ் பண்ணா 1. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து 1ன்னு சொல்லிட்டு வரும். இங்க 1ன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதே ஃபங்ஷனுக்கு மறுபடியும் n மைனஸ் 1ன்றது கால் பண்ணும். இப்போ 1ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0. மறுபடியும் இத ஃபங்ஷன் வந்து கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு வந்துரும். இங்க இருந்து 0ன்றது ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி லாஸ்ட்டா ஃபைனல் அவுட்புட்ல நமக்கு வந்து 6ன்னு வந்து வந்துரும். ஓகேங்களா? இவ்வளவுதான். இங்க நான் 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 15. எப்படி 15? இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு 5ன்னு கொடுத்தேன்னா 5 பிளஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 2 பிளஸ் 1 9 10 15. ஓகேங்களா? 15. ஓகே. தேங்க் யூ.